Hi friends, welcome back to my channel BANU'S recipe. இன்னைக்கு நம்ம தேங்காய் பர்ஃபி எப்படி ரொம்ப ஈஸியான மெத்தடில் செய்யலான்னு பார்க்க போகிறோம். 2 தேங்காயை அதோட ஓடெல்லாம் எடுத்துட்டு நல்லா வெள்ளையாக இருக்க மாதிரி துருவி எடுத்து வச்சுருக்கேன். வாங்க இப்போ நம்ம பர்ஃபி செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சுக்கோங்க. ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ நம்ம துருவி வச்சுருக்க தேங்காயை சேர்த்து நல்லா லைட்டாக ரோஸ்ட் பண்ண போகிறோம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம எடுத்துருக்க தேங்காய் துருவலுடைய அளவு வந்து ஒரு 1/4 கிலோ இருக்கும். அதே அளவுக்கு சர்க்கரையை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கலாம். அது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா அடி பிடிக்காத மாதிரி நம்ம ரோஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கலாம். இந்த ஸ்டேஜில் நான் 1 டீஸ்பூன் ஏலக்காய் பொடியை இது கூட சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் பொடி சேர்க்குறதால பர்ஃபி ரொம்ப வாசனையாக இருக்கும். இப்போ நம்ம இதை கொஞ்சம் நேரம் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். சர்க்கரை பாகு தனியாக எடுத்து தேங்காய் தனியாக துருவி அந்த மாதிரி செய்கிற மெத்தடை விட இது ரொம்ப ஈஸியான மெத்தடாக இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தால் சர்க்கரை பாகு நல்லா கெட்டியாயிரும். இந்த மாதிரி பதத்துக்கு வரும்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதில் முந்திரி பருப்பு தாளித்து போட போகிறோம். ஒரு பேனில் கொஞ்சம் நெய் ஊற்றி முந்திரி பாதாம் இதெல்லாம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இதை இந்த மாதிரி பொன்னிறமாக வறுத்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பர்ஃபியோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் ஸ்டவ் ஆன் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேங்காய் பர்ஃபி ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஒரு பிளேட்டில் கொஞ்சம் நெய் தடவி எடுத்து வச்சுருக்கேன். இது சூடாக இருக்கும்போதே நம்ம இந்த பிளேட்டில் மாற்றி இப்படி ஸ்கொயர் ஷேப்பில் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இதை நம்ம ஒரு 1 மணி நேரத்துக்கு நல்லா ஆற விட்டால் நல்லா பர்ஃபி இறுகி செட் ஆகிடும். பாருங்கள், நான் 1 மணி நேரத்துக்கு அப்புறம் எடுத்திருக்கேன். நல்லா அழகாக பர்ஃபி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்வீட் ஸ்டாலில் கிடைக்கிற மாதிரி ரொம்ப டேஸ்டியான தேங்காய் பர்ஃபி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.